வணக்கம். எம்.வி. சுராஜ்தீப் கப்பல் என்ற இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படுகிற கப்பல்ல அந்தமானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து 3வது நாளுங்க. நாளைக்கு மதியம்தான் அந்தமான் போய் சேருமா. எவ்வளவு நேரம் தாங்க இந்த கடலையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பாருங்க, அங்க பாருங்க. போர் அடிக்குதுங்க. கடல்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம், 1 மணி நேரம் பார்க்கலாம். 3 நாள் எப்படி பார்ப்பீங்க? வேற வழி இல்ல. இந்த கப்பல்ல வேற என்டர்டெயின்மெண்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஹால்ல டிவியில பழைய தமிழ் படம் போட்டு காட்டுறாங்க. அதுல ஆடியோவும் சரியில்லை, வீடியோவும் சரியில்லை. இது ஒண்ணுதான் என்டர்டெயின்மெண்ட். நீங்க கடல்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரலாம். கப்பல் பாருங்க, இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி அசைஞ்சு அசைஞ்சு போறதுனால ஃபர்ஸ்ட் டைம் கப்பல்ல வரும்போது லேசா ஒரு கிட்டினஸ், மயக்க நிலை, வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வருது. எங்க கேபின்ல மொத்தம் 4 பேருங்க. 2 பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்துருச்சு. அதாவது சி சிக்னஸ். நல்ல வேளையா ஊர்ல இருந்து வரும்போதே வாமிட்டிங் சென்சேஷனை தடுக்கக்கூடிய டாம்ஸ்டால்ங்கிற மாத்திரை எடுத்து வந்துட்டேன். அது போட்ட உடனே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆயிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கப்பல்ல பயணம் பண்றீங்கன்னா மறந்துடாம இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்துக்கணும். டாம்ஸ்டால், பேராசெட்டமால் இது போன்ற மாத்திரைகளை எடுத்து வாங்க. அப்புறம் வாசிக்கிறதுக்கு புக்ஸ் எடுத்துட்டு வாங்க. இந்த கப்பல்ல வைஃபை கிடையாது, சோசியல் மீடியா எதுவுமே பார்க்க முடியாது. ஏதாவது திரைப்படம், பாடல், நகைச்சுவை இதை ஒரு பென்டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு செல்போன்ல நீங்க அதை போட்டு பார்க்கலாம். கப்பல்ல தரப்படுகிற உணவு எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கு. இது வந்து பாருங்க, இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படுகிற கப்பல். குறைவான கட்டணம், குறைவான வசதிகள், குறைவான டேஸ்ட், லிமிடெட் ஃபுட். அதனால நீங்க வரும்போது ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்து வாங்க. மற்றபடி ஒரு கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போர் தாங்க அடிக்குது. நன்றி, வணக்கம்.